புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கோரிக்கையை ஏற்று மரப்பாலம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க 650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 436 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 4 கிலோமீட்டர் தூரத்தில் உயர்மட்ட வழித்தடம் 25 கோடி ரூபாய் மதிப்பில் 14 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஈசிஆர் சாலை மேம்படுத்துதல் மற்றும் 1588 கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை 4 வழிச்சாலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள புதுச்சேரி விமான நிலையம் வருகை புரிந்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். தொடர்ந்து விழா மேடைக்கு வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உயர் வழித்தடம் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 4 வழிச்சாலையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு புதுச்சேரி வளர்ச்சி அடைந்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே செல்வதால் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் எந்த பணியும் செய்யப்படவில்லை, எந்த உள்கட்டமைப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. புதுச்சேரியை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமர் எண்ணம். அந்த எண்ணத்தில் அடிப்படையில் தற்போது வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது 436 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலங்கள் அமைக்கப்படுகிறது. வருங்காலங்களில் மரப்பாலம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் கோரிக்கையை ஏற்று அரியாங்குப்பம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்க 650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளதாகவும் அரசு அவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் இதற்கு தீர்வு காண்பார் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் இருந்து சென்று கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சமீபத்தில் சிறையில் அடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்காலைச் சேர்ந்த 12 மீனவ குடும்பங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களது குடும்பத்திற்கு தேவையானது 1 மாதத்திற்கான மளிகை பொருட்களையும் ரூபாய் 10,000 நிதியுதவியினையும் நேரடியாக வழங்கினார். மேலும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் எனவும் குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து ஜனவரி மாதம் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் உள்ள காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவருக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். பின்னர் காரைக்கால் நிறைவி டிஆர் பட்டினம் பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் பிரபு என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ரயில் விபத்தில் தனது காலை இழந்த நிலையில் இருசக்கர வாகனம் வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்ட நிலையில் அவருக்கு புதிய டிவிஎஸ் இருசக்கர வாகனத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பத்தை சந்தித்தேன். அவர்கள் மிகுந்த மனவேதனையில் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளனர். அரசு அவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேசிய மக்கள் மன்ற சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். தமிழகத்தில் நிதியுதவி கொடுப்பதாக கூறுகின்றனர். இங்கு அதுபோல எதுவும் இல்லை என தெரிவிக்கின்றனர். எனவே அரசு இவர்களுக்கு நிதியுதவி அளித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கடலில் எல்லை பிரிப்பது என்பது சுலபமாக விஷயம் அல்ல. அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும். நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் தீர்வு காண்பார் என நம்பிக்கை உள்ளது என கூறிய சார்லஸ் மார்டின், தேர்தல் நேரங்களில் மட்டும் அரசியல் கட்சிகள் வேலை செய்யாமல் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அரசாங்கம் இதில் ஒரு முன்னெடுப்பு எடுத்து உரிமையை கேட்டு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு மீனவர்கள் பிரச்சனையில் எப்படி அலட்சியமாக செயல்படுகிறதோ அதுபோலதான் அனைத்து விஷயத்திலும் செயல்படுகிறது என தெரிவித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது. தொழில் செய்பவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உதவுகிறது.
நான் வந்தால் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வேன், பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என கூறினார். உலக தரத்திற்கு புதுச்சேரியை கொண்டு வர என்ன வேண்டும், பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என தெரிவித்த அவர், பல்கலைக்கழக மாணவிகள் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர் இதுவரை புகார் அளிக்கவில்லை, எனவே விசாரணை கமிட்டி அமைத்தால்தான் பாதிக்கப்பட்ட மாணவியும் புகார்களை கூற முன்வருவார்கள். ஆகையால் உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தை பார்வையிட்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அங்குள்ள முதியவர்களுக்கு பழங்கள் வழங்கினார். அப்போது முதியோர் இல்ல நிறுவனர் பத்மஸ்ரீ கேசவசாமி முதியோர்கள் பயன்படுத்த வாஷிங் மிஷின் வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் 2 தினங்களில் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் முதியோர் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளையும் செய்து வருவதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். அரியாங்குப்பம் பாரதி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாரதி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம், குற்றப்பிரிவு காவலர்கள், துணை ஆய்வாளர்கள் வேல்முருகன், சிரஞ்சீவி உள்ளிட்ட காவலர்கள் அப்பகுதிக்கு சென்று விசாரித்ததில் சந்தேகத்திற்கிடமாக அங்கிருந்த மணவெளி பகுதியைச் சேர்ந்த சதீஷ், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததன் பெயரில் அவர்களை சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து 250 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திலேயே அவர்களை கைது செய்து குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். விளையாட்டு பயிற்சியாளருக்கான காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வலியுறுத்தி விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்கத்தினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று உள்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் ஆனந்த் பாஸ்கரன், செயலாளர் ராஜசோழ பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை என்பதால் உடனடி வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும். NIS பயிற்சியை முடித்த உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர்கள் வயது வரம்பை 45ஆக உயர்த்த வேண்டும். புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் பாண்டிச்சேரியை முழுமையாக செயல்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக அனைத்து நிலைகளிலும் உரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டு திட்டங்கள் திட்டமிட்ட வகையில் முன்னேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மனுவை பெற்றுக் கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக டோபிகானா, மடுவுப்பேட், சேத்துலால் நகர், சலவியாளர் நகர் பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து தீபாவளி பண்டிகைக்கான நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மாநில ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் வாழைக்குளம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். மேலும் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக இருக்க மளிகை பொருட்கள் மற்றும் சிறப்பு தீபாவளி பரிசை வீடு வீடாக சென்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொதுமக்களுக்கு வழங்கி மக்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சமூக சேவைக்காக தேங்காய் திட்டு கிருஷ்ணராஜ் என்பவருக்கு குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் பல்வேறு சமூக சேவை புரிந்த சாதனையாளர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழா புதுச்சேரி கம்மன் கலை அரங்கில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தேங்காய் திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணராஜ். அவர் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். கிருஷ்ணராஜின் சிறந்த சமூக சேவைக்காக அவருக்கு
கௌரவ டாக்டர் பட்டம் உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் வழங்கப்பட்டது. அதேபோல் நாகை மாவட்டம் விழுந்து பகுதியைச் சேர்ந்த புலவர் இரே பே சுப்பிரமணியனுக்கும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பாராட்டப்பட்டது. இதுபோல் பல்வேறு சாதனையாளர்களுக்கு அவர்களது சமூக சேவைகளை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பல்வேறு ஊர்களில் இருந்து சாதனையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து கையெழுத்து இயக்கம் உருவையார் கிராமத்தில் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசை கண்டித்து வாக்கு திருட்டு சம்பந்தமாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி இந்திய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி முன்வைத்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் 5 கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி துவங்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டன பேரணி நடத்தி 5 லட்சம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது. அதன்படி நேற்று மாலை மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு திரௌபதி அம்மன் ஆலயங்களில் பொதுமக்களிடம் கையொப்பம் பெறும் கையெழுத்து இயக்கம் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகமூர்த்தி, வீரமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் தனுசு, செல்வராஜ், செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்கு திருட்டிற்கு எதிராக கையொப்பமிட்டனர். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் சார்பில் நலிவடைந்த ஏழை எளிய பெண்கள் 300 பேருக்கு தையல் இயந்திரங்களை இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் ரோட்டரி கிளப் சார்பில் நலிவடைந்த மற்றும் கணவரை இழந்த ஏழை எளிய பெண்கள் 300 பேருக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளரும் ரோட்டரி சங்க நிர்வாகியுமான லீமா ரோஸ் மார்டின் மற்றும் மார்டின் குழும நிர்வாக இயக்குநர் ஜோ சார்லஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட நலிவடைந்த பழங்குடியின பெண்கள் 300 பேருக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட பெண்கள் இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் எங்களை போன்ற ஏழை எளிய பெண்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்ற அவர் தொடர்ந்து ஏழை பெண்களின் நலனுக்காகவும் அவர்களின் வாழ்வாதார பெருக்கத்திற்காகவும் தொடர்ந்து சேவை செய்ய உள்ளதாகவும் லீமா ரோஸ் மார்டின் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். இதில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கினடி, பொருளாளர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், ஷாமியானா, தள்ளுவண்டிகள் மற்றும் நாற்காலிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பிராவிடன்ஸ் மாலில் இந்தியன் டெரைன் என்ற ஆண்களுக்கான பிரத்யேக ஜவுளி நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பிராவிடன்ஸ் வணிக வளாகத்தில் 25 ஆண்டு கால பாரம்பரிய ஜவுளி நிறுவனத்தின் புதுச்சேரி 2ஆம் கிளை திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கினடி ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சாரத் நரசிம்மன் முன்னிலை வகித்தார். மேலும் உயர் அதிகாரி சயின்ஸ் ஷெரீப் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேலாண் இயக்குநர் கூறுகையில் 25 ஆண்டு கால பாரம்பரியமாக இந்நிறுவனத்தை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடத்தி வருகின்றோம். இங்கு ஆண்களுக்கான பிரத்யேக உடைகள் குறைந்த விலையில் மிக தரம் உள்ளதாக வழங்கி வருகிறோம். இதனை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் வருகின்ற பண்டிகை காலங்களில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் கேள்விக்கு புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் பதிலளித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் தற்போதைய மக்களவை எம்பி மற்றும் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் புதுச்சேரி அரசு சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ மீதான விமர்சனத்திற்கு கடுமையாக பதிலளித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு நான் தயாராக இருக்கின்றேன்.
நீங்கள் தயாரா என கேள்வி எழுப்பிய மல்லாடி கிருஷ்ணராவ், வரவிருக்கும் தேர்தலை மனதில் கொண்டு வைத்திலிங்கம் பேசிய வார்த்தைகளுக்கு நான் பதிலளிக்கின்றேன். இந்த வீடியோவை வைத்திலிங்கத்துடன் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கும் அனுப்பியுள்ளேன். தேர்தல் விதிகள் காரணமாக ஏனாம் எதிர்லங்கா பாலத்தின் அடிக்கல் நாட்டு விழா உங்கள் காலத்தில் நிறுத்தப்பட்டது. பின்னர் திமுக கூட்டணி ஆட்சியின் போது நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகுதான் அது நடைபெற்றது. நான் வருவாய் அமைச்சராக இருந்தபோது காகித ஆலை தொடர்பாக ஏதாவது தவறு செய்ய சொன்னார்கள். இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணைக்காக நீங்கள் சென்னைக்கு சென்றீர்கள். துணை பதிவாளர் வெங்கடேசன் இடைநீக்கம் செய்யப்பட்டார். நான் ஒரு அமைச்சராக இருப்பதால் என்னை அழைக்கவில்லை. தலைமை பொறியாளர் மனோகரன் எப்படி அழைத்து வரப்பட்டு வம்பு செய்தார் என்பதை வெளிப்படுத்துவோம். நான் 2008 முதல் 2011 வரை கலால்துறை அமைச்சராக இருந்தபோது மதுபான ஆலையின் லஞ்சத்தை நிராகரித்தால் நீங்கள் கையெழுத்திட்டு பென்சிலால் குறிக்க வேண்டும் என்பது உண்மை அல்லவா? பாண்டிச்சேரி மாநிலத்தின் இறுதி தோல்வி எம்பி. நீங்கள் விமான டிக்கெட்டிற்காக மட்டும் டெல்லி செல்கிறீர்களா? உங்களுக்கு முன் பணியாற்றிய ராமதாஸ் மற்றும் ராமகிருஷ்ணனின் செயல்திறனை ஒப்பிட்டு பார்க்க ஒரு விவாதத்திற்கு செல்லலாமா? 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகராட்சிகள் அம்ருத் திட்டத்திற்கு தகுதியற்றவை என்றால் அப்போதைய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவுடன் பேசி மேற்கொண்ட முயற்சிகள் ரூபாய் 9 கோடி 5 MLT ஆலை யானத்திற்கு வர வழிவகுத்தன. நாட்டின் பல சிறிய நகராட்சிகள் பயன்பெற்றன. ஒரு எம்பியா இருந்தபோது உங்களுக்கு இதில் ஏதாவது பங்கு இருந்ததா? 23 கோடி ST கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கவும் நான் நிதி கொண்டு வந்தேன். கலால் விவகாரத்தில் பொதுப்பணித்துறை பணிகளில் நீங்கள் பெற்ற கமிஷன் குறித்து சிபிஐ விசாரணை கோரி கடிதம் எழுதுவேன். சிபிஐ விசாரணைக்காக என் மீதும் புகார் அளிக்க முடியுமா? சிபிஐ விசாரணைக்கு தயார் என்றால் ஊடகங்கள் முன்னிலையில் புகார் கடிதங்களை தாக்கல் செய்ய முன்வர வேண்டும். மின்சார அமைச்சராக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இணைப்புக்கு 5000 வாங்கிய பிறகும் என்னை பற்றி பேசுவீர்களா வைத்திலிங்கம்? சிபிஐ விசாரணைக்கு பயந்தால் புதுச்சேரி விநாயகர் கோவிலில் சத்தியம் செய்ய தயாரா என மல்லாடி பதிலளித்துள்ளார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்தவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களை அவமதித்த வழக்கறிஞர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் காரை வழிமறித்து அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், பார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தமிழ்நாடு புதுச்சேரி தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் உட்பட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. காலாப்பட்டு சாசன் குழாய் தடயங்களை அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் நல சங்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் ஆகியோர் கூட்டாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளர் சண்முகவேலை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். அந்த புகாரில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு சாசன் சோலாரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் கடலில் அகற்றப்படாமல் உள்ளது. இந்த கழிவுநீர் குழாய்களை அகற்ற 12/9/2017 மத்திய சுற்றுச்சூழல் துறை CPCB புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்திற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவுப்படி குழாய்களை அகற்றாமல் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் கம்பெனியோடு கூட்டு சேர்ந்து கழிவுநீர் குழாய்களை புதுச்சேரி 7 துறைகளை கொண்டு வெளியே எடுத்து விட்டதாக மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு பொய்யான அறிக்கையை 2017 கொடுத்துள்ளது. இதன் பின்பு கழிவுநீர் குழாயில் வலை பாதித்த மீனவர்கள் சார்பாக மேற்படி மக்கள் நல சங்க சார்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு தொடர்ந்து குழாய்களை 3 மாதத்தில் 7/4/2025 முன்பாக வெளியே எடுக்க கடந்த ஜனவரி 22ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவையும் மதிக்காமல் கம்பெனி நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி வலை இழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காமல் கழிவுநீர் குழாய்களை அகற்றாமல் மீண்டும் கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுத்துவிட்டோம் என்று பொய்யான அறிக்கையை ஜோடித்து வருகிறது. இந்த நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் உள்ள இந்த கம்பெனி கழிவுநீர் குழாய் நேற்று கடல் அரிப்பு காரணமாக குழாயின் ஒரு பகுதி கடற்கரை ஓரத்தில் வெளியே தெரிந்தது.
இதனை புகைப்படம் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பொதுமக்கள் வெளியிட்டனர். இன்று சென்று பார்த்தபோது வெளியில் தெரிந்த கழிவுநீர் குழாயின் பாதியை மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். எனவே நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் கழிவுநீர் குழாய் சாட்சியங்களை தடயங்களை மர்ம நபர்கள் அளித்துள்ளனர். நீதிமன்ற விசாரணையில் உள்ள தடயங்களை அளித்த மர்ம நபர்களை கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியும் தற்போது வெளியே தெரியும் மீதமுள்ள கழிவுநீர் குழாய்களை ஆய்வு செய்து அறிக்கை தருமாறு காலாப்பட்டு காவல் நிலையத்தை மக்கள் நலச்சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கிழக்கு தேர்வோடும் வீதியில் தேசிய மக்கள் மன்றம் திறக்கப்பட்டது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், வீராம்பட்டினம் கிளை தலைவர் முத்துக்குமரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட மீனவர் பெண்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மீன் வியாபாரம் செய்ய அன்னக்கூடை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சார்லஸ் மார்டின், மக்கள் சேவை செய்வதற்காகவே நாங்கள் புதுச்சேரி வந்துள்ளோம் எனவும் புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சனை, வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. புதுச்சேரி 25 ஆண்டுகள் பின்தங்கி உள்ளதாக கூறிய அவர், இந்த மன்றம் மூலம் நல்லது செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் எனவும் உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை எங்களிடம் சொல்லுங்கள், எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கின்றோம் என கூறினார். முன்னதாக வீராம்பட்டினம் வந்த சார்லஸ் மார்டினுக்கு தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கலி நீரம்மன் கோவிலில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாளை முன்னிட்டு மதகடிப்பட்டு அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று முன்தினம் மதகடிப்பட்டு அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுரேஷ் கருணாகரன், சபரி, இளங்கோவன், முருகானந்தம், தீபன், சந்துரு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வேலுநாச்சியார் இயக்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கம் கவியரங்கத்தில் சபாநாயகர் செல்வம் பங்கேற்று சிறப்பித்தார். புதுவை தமிழ் சங்கத்தில் செண்பகராமன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன் தலைமையேற்று எம் செண்பகராமன் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை சட்டமன்ற தலைவர் ஏம்பலம் செல்வம், செண்பகராமனின் வம்சாவளி ரமேஷ் பாபு, சங்கர், சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், இணை செயலாளர் வெற்றிவேலன், கதிரேசன், கலைமாமணி நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்மாமணி வேல்முருகன், கலைமாமணி சீனி வேணுகோபால், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பேராசிரியர் ரேவதி, புதுவை யுகபாரதி, பொறியாளர் விசயநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் அமுதா, அழகு, ரத்ன விநாயகம், மதன் ஒருங்கிணைப்பில் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் என்னும் தலைப்பில் கட்டுரை கவியரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பண்டிட் துரைசாமி உயர்நிலைப்பள்ளி, ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி, சுசீலாபாய் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் கவிஞர்கள் கட்டுரை கவிதை வாசித்தனர். அனைவருக்கும் சபாநாயகர் செல்வம் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். கவிஞர் திவ்யா ராமன், வேள்விழி ஆகியோர் தொகுப்புரையாற்றினர். லலிதா பெரியசாமி வரவேற்புரை வழங்கினார். புதுச்சேரியில் 166வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இத்தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற முழுமையான மாற்றம் என்பது குறித்து யோகா சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதன் விளக்கம் அளித்தார். யோகா நோயிலிருந்து மேல்தன்மை மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் நடைமுறைகளுக்கு கவனம் செலுத்துவதாகவும் கூறினார். யோகாவை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்வது, சுய விழிப்புணர்வு, மன அழுத்த எதிர்ப்பு, உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிர் சக்தி ஒட்டுமொத்த மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த கல்வி கருத்தரங்கின் போது யோகா நிபுணர் மீனா ராமநாதன் வலியுறுத்தினார். முன்னதாக தனியார் மருத்துவமனையின் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட யோகா சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதனுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர்கள், மருத்துவக் கல்வி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.